1997ல கொரியால பயங்கரமான நிதி தட்டுப்பாடு பிரச்சனை எங்க வடகொரியால. சோ அங்க வடகொரியால இருக்கிற மக்கள் எல்லாம் வேற இடத்துக்கு அடைக்கலம் தேடி போறாங்க. அப்படித்தான் நம்ம ஹீரோவோட குடும்பமும் அடைக்கலம் தேடி வருது. இது எதையுமே நமக்கு வீடியோல காட்டல, ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர்ல தான் சொல்றாங்க. அப்படி அவங்க அடைக்கலம் தேடி வந்த இடம் தான் கொலம்பியா. இப்போ ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க. இதோ இவர் தான் வயசு 19 இருக்கும் நம்ம படத்தோட ஹீரோ. பக்கத்துல இருக்கிறது ஹீரோவோட அம்மா. அப்பா அந்த பக்கம் போன் பேசிட்டு இருக்கிறார். ஒரு டாக்ஸியை பிடிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போற வழியில பார்த்தா அந்த ஊர் போலீஸ்காரங்க எல்லாம் மக்களை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அமெரிக்கா போறதா தான் பிளான். புலன்பெயர்ந்து பொழப்பு தேடி அவங்களோட வடகொரியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகணும். ஆனா போற வழியில இந்த கொலம்பியாவை கடந்து போகணும். விசா கிடைச்சா மட்டும் போதும். அமெரிக்காவில இருந்து இங்க கொலம்பியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போயிடலாமா. எப்படி விசா கிடைச்சிடும், கூடிய சீக்கிரம் நாம அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு தெம்பூட்டுற வகையில அப்பா பேசிட்டு இருக்கிறார். இப்ப இவங்களோட டாக்ஸி சிக்னல்ல நிக்குது. பக்கத்துல பைக்ல வந்து நின்ன ஒருத்தன் காரு கண்ணாடியை உடைச்சு துப்பாக்கியை காட்டி ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து பேக குடு குடுன்னு மிரட்டி புடுங்குறான். டாக்ஸிக்குள்ள இருந்த அம்மாவும் ஹீரோவும் பேக உள்ள பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. பைக்ல வந்தவனோ பேக பிடிங்கிட்டு வேகமா போயிட்டான். ஹீரோவோட சும்மா இருக்க முடியல, துரத்திக்கிட்டே போறாரு. அப்பா வேணா வேணான்னு எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்கல. விரட்டி 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 ஒரு கட்டத்துல ஓட முடியாம அங்கேயே உட்காந்துட்டான். பேக பிடிங்கிட்டு போனவன் எஸ்கேப். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை தான் பாக்குறாங்க. உதவிக்கு ஒரு பயம் வரல. ஒரு மலை பக்கத்துல இருந்து கொலம்பியாங்கிற இந்த தேசத்தை பார்க்கும்போது பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. அவன் அதை பாக்குறான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவோட குடும்பம் யாரையோ பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவோட அப்பா இதுக்கு முன்னாடி மிலிட்டரிக்காரரா இருந்திருக்காரு. எங்க வியட்நாம் போரின் போது ராணுவ வீரரா வேலை பார்த்திருக்கிறார். அங்க கூட இருந்த ஒருத்தரை பார்க்கத்தான் இங்க வந்திருக்கிறாரு. அவரை யுத்தத்துல ஒரு தடவை இந்த அப்பா தான் காப்பாத்தினார் போல. அதோ மீசை இல்லாம இருக்கிறாருல அவர் தான் போல தெரியுது. இப்ப கொலம்பியால ஒரு நல்ல நிலைமையில செட்டில் ஆயிருக்கிறார் போல தெரியுது. அவர்கிட்ட தான் தங்க உதவி கேட்டு வந்திருக்காங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு இவங்கள ஒரு சிட்டி பக்கமா கூட்டிட்டு வராரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெருகுவே மார்க்கெட்ல இருந்து துணியை வாங்கி விற்பாங்க போல தெரியுது. இந்த ஃப்ரெண்டுக்காரர் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவர் மாதிரி இருக்கிறார். ஆளை பார்த்தா பேச்ச பார்த்தா அப்படிதான் தெரியுது. நல்ல செல்வாக்கான ஆளு தான். ஃப்ரெண்டு ஹீரோவோட அப்பாவுக்காக வேலை கேட்டு தன்னோட பாஸ் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறார். அந்த சிவப்பு கவுனு போட்டவர் தான் பாஸ் போல. அப்பா பாக்குறதுக்கு வயசான ஆள் மாதிரி இருக்கிறாப்லையன்னு அவரு யோசிக்கிறார். ஆனா பையன் இளமையோட துடிப்பா இருக்கிறத பார்த்துட்டு பையனுக்கு வேணா வேலை கொடுக்குறேன்னு டாப்ல பையனும் சரின்னு ஓகே சொல்லிட்டா. நம்ம ஹீரோ வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வரக்கூடிய பார்சல் எல்லாத்தையும் எடுத்து குடோன்ல போய் வைக்கிற வேலை. பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு நைட்டு படிப்பான் போல. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு துப்பாக்கி சுடுற சவுண்டு கேக்குது. யாரோ ரெண்டு பேரு வலி விடுங்கன்னு துப்பாக்கியோட வேமா போய்கிட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் வண்டியோட சத்தமும் கேக்குது. போலீஸுக்கு பயந்துகிட்டு தான் ஓடுறாங்க போல. ஹீரோவோட அம்மாவோ துணி தைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த துணி தைக்கிற வேலையெல்லாம் ஒரு காலத்துல பார்த்த அனுபவம் இருக்கு போல. அப்பாவுக்கோ பிசினஸ்ல பெரிய லாஸ். அந்த வண்டியில போன ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு திருட்டு பல்க மாதிரி தெரியுது. யார்ட்டையாவது பொருள் ஏதாவது இருந்தா துப்பாக்கி காட்டி மிரட்டி வழிப்பறி பண்ணுவாங்க போல தெரியுது. இதுதான் தன்னோட அப்பாவுக்கு நடந்தது இல்ல, அது மாதிரி. அந்த மாதிரி இங்க நடக்க நம்ம ஹீரோ அங்கதான் இருக்கிறான். இப்ப வருஷம் 2000 நியூ இயர் படுபோடா நடந்துட்டு இருக்குது. இப்போ அங்க கண்ணாடி போட்ட அந்த ஃப்ரெண்டும் வேலையாலும் பேசிட்டு இருக்காங்க. வேலையை பத்தி பேசிட்டு இருக்க கண்ணாடிக்கார ஃப்ரெண்டோ அங்க பிரச்சனை பண்றவங்களை நீயே பாத்துக்கோன்னு வேலையாளு கிட்ட சொன்னா, நான் என்ன சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான். கண்ணாடிக்கார ஃப்ரெண்டோ சொந்தக்காரன்னு பாக்குறேன், இந்த பேச்சை இத்தோட நிப்பாட்டு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அவரை இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா குடிச்சுட்டு சூதாட்டமாட போய் அங்கே ஏதோ பிரச்சனை பண்றாரு போல தெரியுது. பையன் முடிஞ்ச அளவு தடுக்க பாக்குறான், முயற்சி பண்றான், முடியல. சூதாட்ட கிளப்ல இருக்கிறவங்க இவங்கள வெளியில தள்ளி விட்டுறாங்க. இதையெல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்காரர் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார். கிளப்புக்காரங்கிட்ட ஏன் அப்படி பண்றீங்கன்னு ஹீரோ கேட்க போனா கழுத்து பிடிச்சிடறாங்க. அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு காடை காட்டினதும் ஹீரோ ஒண்ணும் பண்ணாம கிளப்புக்காரங்க விட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரர் தான். ஹீரோவும் கண்ணாடிக்கார ஃப்ரெண்டும் இந்த பக்கமா அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அங்க உட்காந்து பேசிட்டு இருந்த ஒரு பூச்சட்டக்காரரு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுறாருங்க. அவர் யாருன்னு பார்த்தா இந்த கொலம்பியாவோட வணிகர் சங்க தலைவர் போல தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னரா. கண்ணாடிக்கார ஃப்ரெண்டுக்காரர் தான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன்னு பேசிட்டே வராரு. நம்ம ஹீரோ பார்த்து நீ மத்த கொரியங்காரங்க மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற, ரொம்ப தைரியமா இருக்கிறேன்னு எடுத்து சொல்றாரு. நெஞ்செழுத்து அதிகமானதுன்னு சொல்றாரு. இவனுக்கு அதிகமா. காலையில பார்த்தா ஹீரோவும் இன்னொருத்தவனும் சரக்கை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளர்ச்சியாளர்கள் எல்லாத்தையும் தாண்டி போலீஸோட செக் போஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி சரக்கை கொண்டு போறதுக்கும் வாரதுக்கும் ஒரு ஆள் தேவை. இவர் தான் அந்த திறமையான ஆளு. விக்குமண்ட மாதிரி இருக்கிறாருல இவர் தான். அந்த விக்குமண்ட ஹீரோவை நீ யாரு என்னன்னு விசாரிக்க இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரருக்கு கீழே நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு ஹீரோ எடுத்து சொல்றான். என் மேல நம்பிக்கை இல்லாம தான் என்ன வேவு பாக்குறதுக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறாப்லையா அப்படின்னு விக்குமண்ட கேட்கிறாரு. சரி விடு, சரக்கெல்லாம் ஏத்துங்க, சீக்கிரம் சீக்கிரங்கிறாப்ல. சரக்கெல்லாம் ஏத்தி வண்டி கிளம்புது. டோல்கேட்ல செக் பண்ணி தான் அனுப்புவாங்க போல. மாட்டணும்னா அவ்வளவுதான். ஆனா விக்குமண்டியோ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து சரி கட்டி கேட்டை ஓபன் பண்ண வச்சிடறாரு. வண்டியும் கிளம்பியாச்சு. ஆர்மிக்காரங்க அங்க நிக்க அவர் எல்லாத்தையும் பாப்போம் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவரு விக்குமண்ட. எப்படியோ கிளம்பி வந்தாச்சு. இந்த பக்கம் வந்தா இங்க ஆர்மிக்காரங்க சில பேரு கேட்டு போட்டு வழிவிடாம இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆர்மி அதிகாரி ஒருத்தவர் டாக்குமெண்ட் கொண்டா செக் பண்ணணுங்கிறார். விக்குமண்டையோ
அதிகாரியோ பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறான். இந்த பக்கம் கடமை தவறாத ஒரு ஆர்மிக்காரரோ அங்கேயே வண்டியை நிப்பாட்டுங்கன்னு பின்னாடி வந்த சரக்கு வண்டிக்கு இன்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கிறார். வண்டியை அங்கேயே நிப்பாட்டுங்கிறாங்கிறேன் அப்படின்னு சத்தம் போடுறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பின்னாடியே ஆரன் வச்ச வண்டி ஒன்னு விறுவிறுன்னு வருது. கஸ்டமர் ஆபீசரா இல்ல போலீஸான்னு தெரியல. விக்கிமண்ட அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு போனை போட்டிருப்பான். இந்த மாதிரி ஒரு ஆபீசர் முன்னாடி வந்து நிக்கிறாருன்னு எடுத்து சொன்னதும் சரி நான் வரேன் பொறுமையா இருன்னு சொல்லி போனை வச்சிடறாரு விக்குமண்ட. ஹீரோ உள்ள இருக்கிறத பார்த்த அதிகாரிங்க, சுங்கத்துறை அதிகாரிங்கன்னு நினைக்கிறேன், ஹீரோவை கீழே இறங்கு வெளியில வா அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோ முழிக்கிறான். பின்னாடி செக்கிங் போய்கிட்டு இருக்கு. ஹீரோவோட டிரைவர் கூட பின்னாடி தான் நிக்கிறாரு. சரக்கெல்லாம் மாட்டினா அவ்வளவுதான். ஆனா ஹீரோவோ கீழே இறங்காம டப்புன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறான். டிரைவர் கூட இதை எதிர்பார்க்கல. டிரைவரையும் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் பார்த்த ஆர்மி அதிகாரிக்கு பணத்தை கொடுத்து சரிகட்ட பார்க்க ஆர்மி அதிகாரியோ லஞ்சமாடா குடுக்கறேன்னு புடிச்சுக்கிறாருங்க. இங்க ஹீரோவோட வண்டியை சுங்கத்துறை அதிகாரிங்க விரட்டிக்கிட்டே வராங்க. சுங்கத்துறை அதிகாரி துப்பாக்கி எடுத்து வண்டியோட டயரை குறி வச்சு அடிக்கிறாரு. இண்டிகேட்டர் லைட்டர் போச்சு. ஹீரோவோ வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறதுனால உள்ள இருக்கிற பெட்டிக்குள்ள இருக்கிற ஐட்டம் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்குது. கருப்பு கவர்ல ஏதோ சின்ன சின்ன மூட்டை மாதிரி இருக்கு. அங்க இருந்த ஆணி ஐட்டம், பெண்களோட இன்னர்ஸ் ஐட்டம் இது எல்லாம் கீழே விழுது. காத்துக்கு அப்படியே எல்லாம் பறக்குது. பின்னாடி வந்த சுங்கத்துறை அதிகாரி ஹீரோவோட வண்டி டயரை பார்த்து சுட ஹீரோவோட வண்டியோ தள்ளாடி அங்க போர்டு பலகை அதுல போய் மோதி வண்டி நிக்குது. போலீஸ் வண்டியும் வேற ஒரு பக்கம் போய் நிக்குது. ரெண்டு வண்டி இப்ப எப்படி கிடக்குதுன்னு பாருங்க. ஹீரோ உயிரோட தான் இருக்கிறார் இந்த ஆக்சிடென்ட்ல. ஒரு வழியா வண்டியை விட்டு இறங்கிறாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருந்து அந்த கருப்பு கவர் பொட்டனத்தை தூக்கிட்டு ஓடுறாரு. சுத்தி ராணுவ அதிகாரிகளோட வண்டி வந்து நிக்குது. ஹீரோ தப்பிக்க பார்க்க துப்பாக்கியை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு அதிகாரி ஹீரோ கீழே விழுந்துறாரு. சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு இருட்டான ரூம்ல நம்ம ஹீரோவை உட்கார வச்சாச்சு. அப்புறம் பார்த்தா கதவுக்கு வெளியில நம்ம விக்குமண்ட வந்து நிக்கிறான். என்னடா அடிச்சு துவச்சிட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். என்ன நான் எப்படி இங்கன்னு யோசிக்கிறியா? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஃப்ரெண்டுக்காரர் தான். அவர் ஒரு அதிகாரியை பார்த்து பேசி கட்டிப்பிடிக்கிறாரு. அப்போ நல்லபடியா டீல பேசி முடிச்சிட்டான்னு அர்த்தம். ஹீரோவையும் வெளியில விட்டுட்டாங்க. ஆளு ரொம்ப பயங்கரமான இன்ஃபுளுன்ஸான ஆள் மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்டுக்காரர். இந்த பக்கம் பார்த்தா ஏதோ பார்ட்டி மாதிரி நடக்குது. அங்க கோட்டு போட்ட வெள்ளமுடிக்காரர் அக்கு பஞ்சர் டாக்டர் அவர். ஆனா சைடு பிசினஸா மரகத கற்களை கடத்தி பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாரு போல. இப்ப கூட காரங்களேன் கையில ஒரு மரகத கல்லை வச்சுக்கிட்டு தான் சுத்தி திரியிறார். எல்லாம் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம விக்குமண்ட ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் அவரோட போய் சேர்ந்துக்கிறான். தான் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் அந்த மண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். சரக்கடிச்சிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது என்ன வேவு பார்க்க அந்த ஃப்ரெண்டுக்காரர் ஒன்ன வச்சிருக்காருல்ல அந்த வேலையை தானே நீ பாக்குற அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ கூட அவன் சண்டை போடுறான். வாக்குவாதம் ஆகுது. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரரோ நீங்க பார்ட்டி பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் கிளம்புங்கடான்னு சத்தம் போடுறாரு. அப்புறம் பார்த்தா அன்னைக்கு ராத்திரி ஃப்ரெண்டுக்காரரும் ஹீரோவும் மாடியில இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவரை நிறைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு இருக்காரு. வாழ்க்கையை மொத்தம் 6 கட்டமா பிரிச்சா இப்ப இவர் வாழ்ற இந்த வசதியான வாழ்க்கை இவரோட கடைசி கட்டமான 6வது கட்டமா. நீ அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற இல்லையா? அதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க் வேணுங்கிறாப்ல பேசுறாரு. அங்க கட் பண்ணா நம்ம விக்கு வண்டக்காரன் கார் முன்னாடி போக பின்னாடியே நிறைய வண்டிங்க வருதுங்க. இந்த விக்கு சொடக்கு போட்டா அதான் நேத்து சண்டை போட்டாங்கல்ல பேசிக்க மாட்டாங்களாம். சொடக்கு போட்டா நான் தயார் நீ தயாரான்னு கேக்குறதா அர்த்தம். பதிலுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ சொடக்கு போட்டா வாங்க சீக்கிரம் போகணும்னு அர்த்தமா. அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு கடத்தல நடத்துறாங்க. அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேலையெல்லாம் படுபோட நடந்துகிட்டு இருக்குது. சரக்க கொண்டு போற அந்த வண்டிகளோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. பணத்துக்கு குறையே இல்லங்கிறாப்ல தொழில் சிறப்பா நடக்குது. ரெஸ்ட் டைம் கிடைச்சா கூட இவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. இப்படியே 2 வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்ப வருஷம் 2002. அடுத்த மாசம் செய்ய வேண்டிய வேலைகள்னு ஒரு லிஸ்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க விக்குமண்டையும் நம்ம ஹீரோவும். இப்போ பார்ட்டி டைம். பார்ட்டில எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விக்குமண்ட குரூப்ல ஒரு வெள்ளையன் இருப்பான் சோடாப்பட்டி. அவன் நம்ம ஹீரோவை தனியா பேச கூட்டிட்டு போறான். இத இந்த பக்கமா இருந்த வேலையாளு பாத்துட்டு வெள்ளையனுக்கு நம்ம ஹீரோ கூட இப்ப என்ன வேலைங்கிறாப்ல பாத்துட்டு இருக்கிற வெள்ளையனோ நாம தனியா பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறான். ஹீரோவோ என் அப்பாவோட ஃப்ரெண்ட் அவரு. அந்த ஃப்ரெண்டுகாரருக்கு தெரியாம என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிறார். அவரோட உதவி இல்லாம நம்மளால இந்த பிசினஸ் பண்ண முடியுங்கிறான் இவன் வெள்ளையன். நம்ம விக்குமண்டையோட பிளான் கூட இதுதான் அப்படின்னு எடுத்து சொல்றான் வெள்ளையன். உனக்குன்னு சொந்தமா ஒரு கடை கூட கிடைக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி விடுறான். அதுக்கு நம்ம ஹீரோ அசைஞ்சு கொடுக்காம நான் பேசாம வேலைக்காரனாவே இருந்துட்டு போறேன், கடைக்கு முதலாளி ஆக வேண்டிய ஆசையெல்லாம் எனக்கு இல்லங்கிறாரு. இங்க கீழே பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறப்போ கடை போட்ட ஒருத்தன் அவன் பக்கத்துல ஆடுற குண்டனை தள்ளி விடுறான். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால குண்டர் சும்மா இருக்கிறார். திரும்பவும் கடை போட்டவன் தள்ளி விட இவரு கடுப்பாயி சண்டை ஆரம்பமாயிருச்சு. குண்டனோட ஆட்களும் சடை போட்டவரோட ஆட்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க அடிச்சுக்கிறதுனால ஒரே கலவரமாகுது. சண்டையை பார்த்துட்டு ஹீரோவும் அந்த வெள்ளையனும் சண்டையை நிப்பாட்டுறதுக்காக கீழே வந்தா கலவரத்துல வெள்ளையன் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். வெள்ளையன் சடபோட்டவனை பிடிச்சு தடுக்க பார்த்தா குண்டன் தட்டெடுத்துட்டு வந்து அடிக்கிறார். சடபோட்டவனை அடிக்கிறேன்னு சொல்லி வெள்ளையன் மேலதான் அடி விழுந்துகிட்டு இருக்குது. வெள்ளையன் கீழே விழுந்துட்டான். இப்ப அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அதை கையில எடுத்து எந்திரிச்சு நின்னு எல்லாரும் அமைதியா இருங்க இல்ல சுற்றுவேன்னு மிரட்டி பாக்குறான். அவன் பின்னாடி இருந்த வேலையாளு மண்டையில சரக்க பாட்டில் வச்சு ஓங்கி ஒரு அடி வெள்ளையே மயங்கி விழுந்துட்டான். கீழே விழுந்து கிடக்கிற துப்பாக்கிய இப்ப இந்த வேலையாள தான் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா லோடு பண்ணாத துப்பாக்கியா இருக்குது. சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம விக்குமண்டை வர்றான். என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறான்.
அப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த துப்பாக்கி நம்ம ஃப்ரெண்டுகாரர்கிட்ட வருது. இந்த பக்கம் நம்ம விக்குமண்டையோ அடி வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து வெக்கமா இல்லையான்னு திட்டுறாரு. 1 லட்சம் ஓவா கொடுத்து துப்பாக்கி வாங்க தெரியுது, ஆனா சுட தெரியாத அவங்களுக்கு திட்டிட்டு இருக்கிறாப்ல. அந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டுகாரரோ ஹீரோ கிட்ட அதே துப்பாக்கியை கொடுத்து இத விக்குமண்டை கிட்ட கொடுத்துரு, அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனை நேரா கொண்டு வந்து துப்பாக்கியை கொடுத்துட்டு உங்களுக்கு புரியுமா ஃப்ரெண்டுகாரர் சொன்னாருன்னு சொல்றான். இப்ப அந்த துப்பாக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள குண்டெல்லாம் போட்டு லோடு செய்யப்பட்ட நிலைமையில ஃப்ரெண்டுகாரர் கொடுத்திருக்காரு. இதோட அர்த்தம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம் புரியும் போல, நமக்கு ஒன்னும் புரியல. ஹீரோ நம்ம கூட தான் இருக்கிறது நல்லதுன்னா எதுக்கு ஃப்ரெண்டுகாரர் சம்பந்தமே இல்லாம வலுக்கட்டாயமா அந்த விக்குமண்டை கிட்ட இவனை அனுப்பணும்? சோதிச்சு பாக்குறாரோ அப்படின்னு நமக்கு டவுட். இங்க பார்த்தா அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ எல்லாம் கொடுத்து சாப்பிடுன்னு பயங்கரமா கவனிக்கிறாப்ல விக்குமண்டை. இங்க வேலையாலும் அந்த ஃப்ரெண்டுகாரரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி துப்பாக்கி கொடுத்து விக்குமண்டை கிட்ட அனுப்பிச்சு வச்சதா ஃப்ரெண்டுகாரர் சொல்றாரு. நமக்கு லாயலா இருக்கிறானா இல்ல புதுசா கடை போடணும்னு ஆசைப்படுற விக்குமண்டைக்கு லாயலா இருக்கிறானான்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்காக வேலையாலோ நம்ம ஹீரோவை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சந்தேகத்தோடைய கேள்வி கேட்கிறான். அதே சமயம் கால் வருது. ஃப்ரெண்டுகாரர் எடுத்து என்னன்னு விசாரிக்கிறார். அந்த பக்கம் நீங்க சொன்னபடியே துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்துட்டேன், சொன்ன வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்ட பிறகு விக்குமண்டை வேற எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டா இல்ல வேற எதுவும் சொல்லலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இங்க பார்த்தா நிஜத்துல நம்ம விக்குமண்டை ஹீரோ கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுத்து இந்த ஏரியாவே மோசமான ஏரியா, உனக்கு இந்த துப்பாக்கி தேவைப்படலாம், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துருப்பாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. இதையே நமக்கு காட்டுறாங்க. ஆக மொத்தம் நம்ம ஹீரோவை ஒரு பக்கம் ஃப்ரெண்டுகாரனும் இன்னொரு பக்கம் இந்த விக்குமண்டையும் இழுக்கணும்னு பாக்குறாங்க. ஃப்ரெண்டுகாரரோ ஹீரோ கிட்ட விக்குமண்டைக்காரன் அவனோட பொருட்களை அவன் கடத்திட்டு வர இன்னொரு நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வரக்கூடிய இல்லீகல் பொருட்களை நாம இல்லீகலா இறக்கிட்டு வர நம்ம பொருட்களோட சேர்த்துருவான். அப்படி சேர்க்கிற பாக்ஸ்ல எல்லாத்துலயுமே ஆரஞ்சு கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பான். அதையெல்லாம் ஏன்ட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கணும் பாத்துக்கோ அப்படிங்கிறாரு ஃப்ரெண்டுகாரர். ஆனா அந்த பக்கம் நம்ம விக்குமண்டையோ ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டுகாரனை நம்பாத, அவன் உன்னை மேபி செக் பண்ணலாம், நீ உண்மையா லாயலா இருக்கியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக சில டெஸ்ட்டுகள் கூட வைக்கலாம், பாத்துறதுக்கு இந்த பக்கம் எச்சரிக்கையும் கொடுத்திருப்பாரு. அதையும் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் ஒட்டின பெட்டியை அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய வண்டியை ஓட்டிட்டு போறாரு. ஆனா நிஜத்துல உண்மையில பார்த்தா ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் விக்குமண்டையனோடது. நாம சொல்றதை இவன் கரெக்டா செய்யறான்னு டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக ஃப்ரெண்டுகாரர் வச்ச டெஸ்ட் இது. எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இவன் விருட்டுன்னு ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் ஒட்டின பெட்டிகள்லாம் இருக்கிற அந்த வண்டியை எடுத்துட்டு போவான். இவங்க யாரும் பின்னாடி வரட்ட மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்டுகாரரோட பொருட்கள் அது டெலிவரி பண்றதுக்காக இவன் எடுத்துட்டு போறான். யாருக்கும் எந்த சந்தேகமும் அது வரல. இங்க அவங்க என்ன பொருளை கடத்துறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கு லாயலா இவன் இருக்கான் அப்படிங்கறதா முக்கியம். என்ன பண்ணிருக்கான்னு பாருங்களேன். ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற பெட்டிகளுக்கு மேலேயே ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரை ஒட்டி ஃப்ரெண்டுகாரருக்கு சப்ளை பண்ணியிருக்கான் இவன் தான். ஃப்ரெண்டுகாரோட எண்ணம் என்னன்னா அவங்களுக்கு வரக்கூடிய சரக்கு தனக்கு வரணும்னு எதிர்பார்த்தார். ஆனா இவரோட சரக்கு ப்ளூ கலர்ல இருக்கணும், அதுக்கு மேலேயே ஆரஞ்சு கலரை ஒட்டி இவரோட சரக்கையே இவருக்கு டெலிவரி பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டுகாரருக்கு துரோகம் பண்ணிட்டு விக்குமண்டையனுக்கு லாயலா மாறிட்டான். இதுல அவர் கொஞ்சம் காண்டாயிட்டாரு. தனக்கு லாயலா இல்லாம விக்குமண்டைக்கு லாயலாவை மாறிட்டானேன்னு கொஞ்சம் காண்டில் இருக்காரு. அந்த பக்கம் விக்குமண்டைக்கு செம்ம சந்தோஷம். நம்ம ஹீரோவை தூக்கு வச்சு கொண்டாடுறான். இனி நிறைய சரக்குகளை இறக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோக்குன்னு சொந்தமா ஒரு கடையெல்லாம் கொடுக்குறேன்னு அவர் ஒத்துக்கிறார். ஏகப்பட்ட சரக்குகளை இறக்கி நல்ல சிறப்பா நல்லபடியா போய்கிட்டு இருக்குது. இது பத்தாதுன்னு பணத்தை கூட கடத்த ஆரம்பிக்கிறாங்க. பொருட்களை கடத்தினாப்ல எல்லாம் சிறப்பா போய்கிட்டு இருக்குது. பணத்திலேயே குளிக்கிறாங்க பசங்க. நம்ம ஹீரோக்காக ஒரு காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறாப்ல. கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா சந்தோஷம் தான் பத்தாது, என்ன பார்ட்னர் ஆக்கிடுங்கிறாப்ல. எனக்கு ஒரு கடை கூட என்ன பார்ட்னர் ஆக்கிடுங்கிறாரு. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறியான்னு கேட்க இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்டா போடுறேன், என்ன பார்ட்னர் ஆக்கின்னு கேட்கிறாப்ல. நம்ம அலுவசாரி இன்னும் ஒத்துக்கிறான். ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா சுங்கவரி அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் வேற ஒருத்தர் இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வியாபாரிகளையும் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சொந்த நாட்டு வியாபாரிங்க, இதோ இப்போ அந்த வணிகர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருல அவரு. இன்னொரு குரூப் வெளியில இருந்து வந்தவங்க கொரியன்ஸுங்க, அதான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுகாரரு விக்குமண்டைய. அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்த குரூப், வாழ்றதுக்காக வந்த குரூப். இவங்க சொந்த நாட்டை சேர்ந்தவங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா நீயும் நானும் ஒரே நாடு ஒரே மக்கா, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றியே, அவங்க பிசினஸ் ஜேஜேன்னு போகுது, நம்ம வியாபாரியோட பிசினஸ் படுத்துருச்சுங்கிறாப்ல வந்து பேசுவார். அவங்க சொந்த உழைப்பு உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு மேறாங்க முன்னேறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாப்ல சுங்கத்துறை அதிகாரி சொல்றாரு. ஒரே மக்கா அப்படின்னு சொல்லும் போது சுங்க அதிகாரி இறங்கி வரல, அதனால பெரிய கட்டா ஒரு கட்டை எடுத்து வைக்கிறார். அதை சுங்க அதிகாரி வாங்கினதும் அவ்வளவுதானே, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, என்ன அவங்க வியாபாரத்தை கெடுக்கணும், அவ்வளவுதான், கிறிஸ்துமஸ் வரப்போது அவங்க வியாபாரத்தை கெடுக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொந்த நாட்டு வியாபாரி கிட்ட பணம் வாங்கிட்டார். அவர் சொந்த நாட்டு வியாபாரிகளோட சங்க தலைவர், அவர்கிட்ட பணம் வாங்கிட்டார். அந்த பக்கம் வழக்கம் போல சரக்குகள் எடுத்துட்டு வராங்க. எல்லைக்கு வரும்போது சுங்கத்துறை அதிகாரியின் உத்தரவின் பேர்ல வண்டியை நிப்பாட்டி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனடா புதுசா இருக்கேன்னு விக்குமண்டையனுக்கு ஒன்னும் புரியல.
என்னடான்னு செக் பண்ண போனா அவரையே துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. ஹீரோ என்னடா அதுன்னு இறங்கி பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் ஆலங்கட்டி மலை அப்படியே கொட்ட ஆரம்பிக்குதுங்க. பனிக்கட்டி மலை அப்படியே சடசடன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. இவங்களும் தெரிச்சு ஓடியாந்து காருக்குள்ள வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. வெளியில இருந்தா சாக வேண்டியதான் போல, அவ்வளவு பெரிய பெரிய கட்டிகளா விழுது. இது கிட்டத்தட்ட நம்ம வியாபாரிகளோட வயிற்றுல அடிச்சாப்லதான். ஒட்டுமொத்த சரக்குகளையும் சுங்கத்துறை அதிகாரி கைப்பற்றி விட்டார். இந்த பக்கம் பார்த்தா வாழ வந்த இவங்களுக்கு வணிக தலைவர் யாரு? நம்ம ஃப்ரெண்டுகாரர். அவரை பார்க்கணும் வைக்கணும்னு வியாபாரிகள் எல்லாம் சத்தம் போடுறாங்க. நம்ம சரக்குகள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்களே, கிறிஸ்துமஸ் வேற வருது, நம்ம புலப்புல மண்ணள்ளி போட்டுட்டாங்களேன்னு எல்லா பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த வாழ வந்த வியாபாரிகளும் இங்கதான் இருக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சுங்கத்துறை அதிகாரிக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வைக்க வேண்டியது யாரோட பொறுப்புன்னா நம்ம ஃப்ரெண்டுகாரரோட பொறுப்பு. ஏன்னா அவர் தான் இந்த சைடு குரூப்புக்கு தலைவர். அந்த வேலையை ஒழுங்கா பார்த்துருக்கணும்னு விக்குமண்டியன் சண்டை போடுறான். நாங்க கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அவரும் சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகு என்ன பண்றதுன்றாப்ல எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அப்போ புரட்சிக்காரங்க இருக்கிற ஏரியா பக்கம் தான் இந்த சரக்குகள் எல்லாம் கொண்டு போய் வைக்க போறாங்க. புரட்சிக்காரர்கள் இருக்கிற அந்த ஏரியாக்கெல்லாம் போய் சரக்குகளை நாம மீட்டு வர்றதுங்கிறது நடக்காத காரியம். அவ்வளவுதான், போச்சு எல்லாம் போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இல்ல, நான் அங்க போறேன், சரக்குகளை மீட்டு வரேன் அப்படிங்கிறான். புரட்சிக்காரங்களுக்கே காசு கொடுத்து சரக்குகளை தூக்கிட்டு வரலாமான்னு பிளான் பண்றான். எல்லா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு ஒரு பெரிய பண மூட்டையவே கொடுக்குறாங்க. நல்லபடியா போயிட்டு வாப்பா அப்படின்னு. ஆனா தனியா இவனை இவ்வளவு பெரிய பணக்கட்டுகளை கொடுத்து அனுப்புறதுக்கு அந்த வேலையாளுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் எல்லாரும் இவனை நம்பி கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து எப்ப செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் பார்த்தா இவங்க அப்பனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நிக்கிறார். ஆள் நல்லா அடி வாங்கி ஒரு மாதிரியா தான் கிடக்கிறார். துப்பாக்கி காட்டு மிரட்டி அந்த பணம் எங்க, அந்த பணம் எங்கன்னு கேட்கிறார். இவனுக்கு ஒன்னும் புரியல. நம்ம அப்பாவா இப்படிங்கிறாப்ல அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அந்த பணம் வந்தாகணும், எங்க இந்த பணம்னு கேட்டுட்டு இருக்கிறார். பணம் மூட்டை பக்கத்துல இருக்கிறத பார்த்ததும் விருட்டுன்னு அதை எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. இவன் கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்க பார்ப்பான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது துப்பாக்கியால மேல சுட்டுறாரு. காது ஒய்யணும். இவன் டைவர்ட் ஆகிருப்பான். அந்த டைவர்ட்டை பயன்படுத்தி அப்பா பணத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. கார்ல ஏறிட்டாரு. உள்ளேயே ஒரு லேடி இருக்குது. சூப்பர். ஆனா துப்பாக்கியை நீ பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த மாதிரி சத்தம் போடும். வண்டி எடுன்னு வண்டி எடுத்துட்டு போறாங்க. பின்னாடியே நம்மளால இது முடியாது, இந்த பணம் இல்லைன்னா அவ்வளவுதான் இவன் விரட்டி போய்கிட்டு இருக்கிறான் கடும் கோவத்தோட. யாரோ ஒரு லேடி தான் இந்த அப்பாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. படு வேகமா விரட்டிட்டு போனவன் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க. கண்ணுக்கு எதிர பார்த்தா அப்பா போன அந்த காருக்கு பக்கத்துல பைக்ல யாரோ வராங்க. பணம் மூட்டை எடுத்துட்டு பைக்ல ஓடிடுறானுங்க. என் பணம்னு அப்பா பண்ற அந்த சத்தம் தான் கேக்குது. பையன் உடனே ஓடி போய் என்னடான்னு பார்த்தா காருக்குள்ள இருந்த அப்பாவையும் அந்த லேடியும் சுட்டு கொண்டுட்டு பைக்ல வந்தவங்க பணத்தை ஆட்டையப்பட்டு போறாங்க. அப்பாவுக்கு அடிபட்டு கிடக்குது. பணத்தை விரட்டுறதா அடிபட்டு கிடக்குற அப்பாவை காப்பாத்துறான்னு தெரியாம ரத்தப்போக்க கட்டுப்படுத்துறாப்ல இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அவர் என் பணம் போச்சுன்னு புலம்பிட்டு சம்பவ இடத்துல அவர் செத்தும் போறார். ஹீரோ அழுது தள்ளிட்டு இருக்கிறான், புலம்பு தள்ளிட்டு இருக்கிறான். அப்பா இறந்து போன அந்த சோகத்தோட துணிக்கடை பக்கம் வருவான். இங்க பார்த்தா நம்ம வியாபாரிக வாழ வந்த வியாபாரிகள் எல்லாம் அப்படியே இறுதிச்சடங்குக்கு இவனுக்கு ஆறுதல் பேசுறாப்ல வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேர் தான் ஆறுதலா பேசுவாங்க. இவன் நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடாங்க. எங்க பணத்துக்கு என்ன வழி, எல்லாரும் போட்டு கொடுத்த பணம் மொத்தமே இழந்து போச்சே அப்படின்னு கேட்க, உங்க பணத்தை நான் திரும்ப தருவேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். எப்படா தருவேன்னு ஒருத்தன் ஓவரா சீனை போட பதிலுக்கு இவன் சண்டைக்கு போடன்னு ஒரே மாதிரி கலவரமாய் போயிடுது. பணத்தை திரும்ப தரையா டைம் கொடுக்கையான்னு கெஞ்சிட்டு வந்திருக்கான். ஆனா இப்படியே போச்சுன்னா இவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் இந்த நாட்டை சேர்ந்த வியாபாரிங்க அவங்களோட வணிக தலைவரோட தொல்லை. அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச அந்த பணத்தை ஆட்டையை போட்டிருக்கணும். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா நம்மளோட சரக்கு எடுக்கிறதுக்கு மறுபடியும் வருவாங்க, நம்ம பிசினஸுக்கு மறுபடியும் ஆபத்துன்னு பணத்தை மேபி பிடிங்கிட்டு போயிருக்கலாம். இந்த பக்கம் சொந்த வியாபாரிகளோட பணம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களும் இவன் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா கொண்டு போட்டுருவாங்க. எங்க இருந்து துப்பாக்கி தோட்டா வரும்னே தெரியல அப்படின்னு ஒரு சின்ன கட்டு பணத்தை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா வாழுங்கிறாரு விக்குமண்டே. ஆனா நான் எங்கேயும் போக மாட்டேன்னு நம்மளால அடம்பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ கூட வந்தவர் சரக்கு இப்போ புரட்சிக்காரர்கிட்ட இல்ல, அந்த சரக்குகள் எல்லாத்தையுமே இந்த நாட்டு வியாபாரி சங்க தலைவர் அவரோட குடோனுக்கு மாத்திட்டாரு. சுங்கத்துறை அதிகாரிக்கு பணத்தை கொடுத்து நம்ம சரக்கை லாக் பண்ண சொன்னதும் அவர் தான், அந்த சரக்கு எல்லாத்தையும் இப்போ அவரோட குடோன்ல வச்சிருக்கிறதும் அவர் தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வரும். அதை நான் மீட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். யாரோட உதவியும் கேட்கல, பெருசா பிளான் போடல, வண்டி எடுத்துட்டு விருட்டு நீங்க வர்றான். இங்க பார்த்தா ரெண்டு குண்டைங்க துப்பாக்கியோட காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஏதோ பெட் கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல பணம் போச்சு போல. ஒரு குண்டை செப காண்டுல அந்த பக்கத்துல போவான். அவன் வீடு இங்க வாசல்லே இருக்கு, செக்யூரிட்டி மாதிரி நினைக்கிறேன். இன்னொரு குண்டர் மட்டும் தான் அங்க இருப்பாரு. நம்ம ஹீரோ அங்க வண்டியை போய் நிப்பாட்டுறான். அசால்ட்டா பேசுறான் அவங்க மொழியிலேயே. சரக்கு டெலிவரிக்காக வாங்க வந்திருக்கதா சொல்லுவான். டெலிவரி நாளைக்கு காலையில தானே, என்ன சீக்கிரமே வந்திருக்கிறேன்னு அவர் விசாரிப்பாரு. உங்களுக்கு தெரியாதா பாசு பயங்கரமான தொல்லை பண்ணவரு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னதும் அப்பையும் நம்மளால ஒத்துக்க மாட்டார். அப்ப கொஞ்சம் பணத்தை லஞ்சமா கொடுத்துட்டு திறந்து விடுன்னு கேட்பான். சரி ஓகே, ஆனாலும் வெரிஃபை பண்ணாம நான் திறந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. கால் பண்ண அந்த பக்கத்துல மேனேஜர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் டெலிவரி எடுக்கணுமா இல்லையான்னு. மேனேஜர் போனையே எடுக்கல. சரி ஓகே விடு,
திருப்பி கூப்பிட்டானா நான் விசாரிச்சுக்கிறேன், இந்தா திறந்து வரேன்னு திறந்து விடுவாப்ல. திறக்கிற வரைக்கும் தான் வெயிட்டிங். ஆமா, மத்த வண்டிகள்லாம் எங்க? ஏகப்பட்ட சரக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் திறப்பாரு. திறந்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட சரக்குகள் இருக்குது. ஒத்த வண்டியில இது எல்லாத்தையும் ஏத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இவன் ஒரு வண்டியில வந்திருக்கான். அப்ப இவன் டெலிவரி எடுக்க வேண்டிய ஆளே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கி எடுக்க திரும்புறதுக்குள்ள நம்மால போட்டு அடி அடிச்சு பொளக்குறான். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து அந்த இன்னொரு குண்டர் துப்பாக்கியை சுட ஆரம்பிக்க, பதிலுக்கு இவன் பயப்படாம சுட ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள ஓடி போய் விழுகிறாரு. விழுந்தவரை துப்பாக்கியால சுட்டுக்கொள்ள பாக்குறான். பட் தோட்டா காலியா போச்சு. இருந்தாலும் அந்த கோவத்தை சும்மா நங்கு 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 நங்குன்னு அடிக்கிறான், இடிக்கிறான், வெறித்தனமா நடந்துக்கிறான். அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தள்ள பிறகு ஒருத்தர் பிடிச்சி இவனை இழுத்துட்டு வருவாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம வியாபாரிக தான். என்னடா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுன்றாப்ல ஏகப்பட்ட ட்ரக் வண்டிகள் எடுத்துட்டு இங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க போயிருக்கான், அங்க ட்ரக் எடுத்துட்டு போங்கன்னு விக்குமண்டைய சொல்லியிருப்பான் போல. ஏகப்பட்ட ட்ரக் வண்டி வந்துருச்சு. இவங்களோட சரக்குகளை இவங்களே நல்லபடியா மீட் எடுத்துட்டாங்க. அது கிறிஸ்துமஸ் காலம். கிறிஸ்துமஸ்ல நல்லபடியா வியாபாரமும் கடைகள்ல நடக்க ஆரம்பிக்குது. எப்படியோ அந்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் வியாபார பிரச்சனைகள்ல பெருசா பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடத்தி முடித்திட்டாங்கன்னே சொல்லலாம். கிறிஸ்துமஸ் டயத்துல பொதுவா அந்த ஊருக்காரங்க துப்பாக்கியை பயன்படுத்துறது இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கு. துப்பாக்கியில கிறிஸ்துமஸ் டைம்ல பயன்படுத்தினா அவங்களுக்கு மரணம் நிச்சயம்ட்டு. அதனால துப்பாக்கியை பயன்படுத்தாம டிசம்பர் வரைக்கும் ஓட்டுறாங்க. டிசம்பர் முடிஞ்சு புது வருஷம் பிறந்ததுமே துப்பாக்கியோட வந்து வாழ வந்த நம்ம வியாபாரிகளோட வணிக தலைவர் நம்ம ஃப்ரெண்டுகார் இருக்கிறார்ல, அவரை துப்பாக்கியால காட்டி மிரட்டுறான். யாரா சரக்கெல்லாம் எடுத்தது? நீதான் உத்தரவு போட்டியா? நீதான்டா உத்தரவு போட்டியான்னு கேட்டா நான் இல்ல. நான் திருடா இருந்தா என்னோட திருட்டு வித்தியாசமா இருக்கும், என் திருட்டு இன்னும் வித்தியாசமாக இருக்கும், நேரம் எடுக்கும், புரிஞ்சுக்கோ. இத பண்ணது நான் இல்லங்கிறாரு ஃப்ரெண்டுகாரு. அந்த பக்கம் ஃப்ரெண்டுகார ஒருத்தன் வியாபாரி கால் பண்ணி, உனக்கு ஒன்னும் ஆகாதுல்ல, பிரச்சனை ஒன்னும் ஆகாதுல்ல அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா கிறிஸ்துமஸ் வரைக்கும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இந்த நாட்டு வியாபாரிகளோட வணிக தலைவரோ இல்ல மித்த வியாபாரிகளோ ஒன்னு அட்டாக் பண்ணுவாங்க, பார்த்து இருந்துக்கோன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எதிர்பார்த்தாப்லயே இவன் மேல ஒரு தாக்குதல் நடக்குது. பைக்ல பயங்கரமா விரட்டிக்கிட்டு வரானுங்க. வண்டி எங்கேயோ முட்டி நிக்க, பின்னாடியே பைக்ல வந்து விரட்டி வந்துகிட்டே இருக்கிறான். படிக்கட்டு வரைக்கும் தெரிச்சு ஓடியாருவான். துப்பாக்கி முனையில அவனை படிக்கட்டிலேயே வச்சு நிப்பாட்டிட்டாரு. சுட்டு கொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்தா கொல்லல. இந்த பக்கம் பார்த்தா இந்த நாட்டு வணிக தலைவர் நம்ம ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அந்த வயலை பிடிச்சு கொடுத்துரு, பிரச்சனை இல்லாம நாங்க பழசெல்லாம் மறந்துடுறோம் அப்படிங்கிறாப்ல. பேசி முடிச்சு திரும்பி பார்த்தா நம்ம பையன் அங்க நிக்கிறான். என்னடான்னா நம்ம வயலை பிடிச்சு கொண்டு வரக்கூடிய அந்த உத்தரவை போட்டது இந்த நாட்டு வணிக தலைவர் கிடையாது, நம்ம வியாபாரிகளோட வணிக தலைவரான நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான். இவர் தான் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இந்த நாட்டு வணிக தலைவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரர். பழசெல்லாம் மறந்துடுறேங்கிறாரு அப்படிங்கிறாப்ல. ஆனாலும் இந்த மேட்டர் அப்படியே விடணும் அப்படின்னா கிடைக்க போற லாபத்துல பாதி ப்ராஃபிட் அவருக்கு வேணும்னு கேட்கிறாராம். இவங்க பண்ற வியாபாரத்துல பாதி வருமானம் அவனுக்கு வேணுமா, அதுக்கு சம்மதம்னா இந்த மேட்டர் அப்படியே ஃப்ரீயா விடுறேங்கிறாராம். இதை அவனுக்கு புரியாத மொழியில இவங்களோட கொரியன் மொழியில அவன் சொல்லியிருப்பான், சிரிச்சுக்கிட்டே. அதுவும் சோ அவருக்கு சந்தேகம் வராது. நாம முடிஞ்சவரை எல்லாத்தையும் கணிச்சுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளோட கணிப்புகள் தவறாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் இங்கேயும் நம்ம கணிப்பு தப்பா போச்சு. அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. வந்தவன் பயப்படாம இந்த நாட்டு வணிக தலைவரை பார்த்து, என்ன பிடிக்கிறதுக்கு நீ யார் அமிச்சியோ அவனுக்கு நீ கொடுத்த பணத்தை விட 2 மடங்கு பணம் அதிகமா கொடுத்தனால அவன் இப்ப ஏம்பாக்கன்னு சொல்லுவாரு. அடுத்த நொடி பார்த்தா நம்ம ஹீரோவை இங்க பிடிச்சி ஒருத்தவங்க கொண்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் இந்த நாட்டு வணிக தலைவரையே நெத்தி பொட்டுல வச்சு சுட்டு கொண்டுடுவான். அடுத்து பாருங்க, நம்ம வியாபாரிகளோட தலைவர் கொரியாவோட சைடுல தலைவர் இருக்கிறார்ல ஃப்ரெண்டுகாரர், அவரோட தலையிலையும் துப்பாக்கி வைக்க அவர் அரண்டு போவார். டேய் உனக்கா நான் எவ்வளவு பண்ணிருக்கிறேன், என் தலையில துப்பாக்கி வைக்கிறான்டா, டேய் அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாப்ல. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அப்படியே தவந்து நடந்து போறார். பின்னாடியே அந்த கூலிப்படை ஆளு அவனும் போறான். எஸ்ன்னு மட்டும் சொல்லியிருந்தாரு, இந்த ஃப்ரெண்டுகாரனோட தலையிலையும் தோட்டா ஓட்டைய போட்டிருக்கோம். வந்தாச்சுங்க. தத்தி நடந்துதான் வீட்டு பக்கம் போவான். இவ்வளவு பெரிய ஆளை கொலை பண்ணிருக்கான்னா போலீஸ் பிடிச்சு உள்ள போடாதா, பிடிச்சு உள்ள போடுது. இந்த ஏரியாவுக்கு போலீஸ் அதிகாரி, சுங்கத்துறை அதிகாரி எல்லாமே அந்த ஒருத்தன் தான். சுங்கத்துறை அதிகாரி அவன் தான். எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சர்ஜென்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராணுவ கட்டுப்பாட்டுல அந்த ஏரியா இருக்கு போல. அதனால எல்லா அதிகாரமும் அந்த சர்ஜென்ட், அந்த சுங்கத்துறை அதிகாரி கிட்ட தான் இருக்குது. அந்த அதிகாரி கிட்டயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் போய், இங்க பாருங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, எங்களோட சரக்கு எல்லாத்தையுமே, அதுவும் சுங்க துறையில உங்க கட்டுப்பாடுகளுக்கு கீழே இருந்த எங்க சரக்கு எல்லாத்தையுமே அவரோட குடோனுக்கு மாத்திர பிறகுதான் வந்த பிரச்சனை. இதெல்லாம் அந்த சரக்கு எப்படி உங்க இடத்துல இருந்து அவரோட குடோனுக்கு மாறுச்சு? இந்த கேள்வி கேட்டது அவர் முகம் ஒரு மாதிரியா மாறும். ஏன்னா அவர் தான் காசை வாங்கிட்டு கொடுத்துருப்பாப்ல. அதையெல்லாம் நாங்க மறந்துட்டோம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. எங்க கொரிய வணிகர்களின் சார்பா ஒரு சின்ன அன்பளிப்புன்னு ஒரு பெட்டி எடுத்து வைக்கிறான். ஏன்னா அவர் ஓபன் பண்ணி பார்த்தா கட்டுக்கட்டா பணம், 20 கட்டு பணம் இருக்குங்க. இப்ப என்ன பண்ணணும் நான் அப்படின்னு கேட்க, அவனை ரிலீஸ் பண்ணு, இனிமே எங்களோட கைதான் ஓங்கி இருக்கும் பாத்துக்க அப்படிங்கிற. அதுக்கு அவரு சரின்னு ஒத்துக்கிறார். பணத்தை வாங்கிட்டு ஜெயில கடந்த நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்டு தான் வந்து ரிசீவ் பண்ணி கூட்டு போறார். உங்க அப்பனை பணத்துக்காக சுட்டு கொண்டாங்க எல்லாம் பைக்ல வந்து 2 பேரு, அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நொடி அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறாரு நம்ம ஹீரோ தான். யாரோட உதவினால? அந்த கூலிப்படை
ஆளோட உதவினால. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு 2008 என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நியூஸ்ல பார்த்தா நியூஸ்ல நிறைய இந்த மாதிரி கடத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வணிகமாகிட்டு இருக்குது. இதை தடுக்கலையான அதிகாரிகிட்ட கேட்கும்போது நாங்க தடுக்கிறதுக்கு தொடர்ந்து ரைடு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம்னு லஞ்சம் வாங்கினவனே சொல்லிட்டு இருக்கான். பிளைட்ல உட்காந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட சேஞ்ச் ஓவர் பாருங்க. ஆளு இப்போ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். பிசினஸ் கிளாஸ்ல சரக்கு அடிச்சுக்கிட்டே ஜம்முன்னு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே இவனை பார்த்து பயந்துடுறாங்க. பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான். கடத்தல் தடுப்பு சட்டம்னு புதுசா ஒரு சட்டத்தை அரசாங்கம் உருவாக்கி இருக்கு போல. அதை நினைச்சுக்கிட்டு தான் வேலையாளு கத்திக்கிட்டு இருக்கான், பதறிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்டர்வியூல பார்த்தா ஏதோ தொடர்ந்து ரைடு பண்ணுவோம் அப்படி இப்படின்னு லஞ்சம் வாங்கினவனே பேசிட்டு இருக்கானே, என்னடா பண்ண போறேன்னு கேட்டா லஞ்சம் எல்லாம் இப்ப பெருசா அவங்க கண்டுக்கல. அதையும் தாண்டி மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து ரைடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வணிகத்துறைன்னு ஒருத்தவன் அப்டேட் பண்ணுவான். ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தா நம்ம விக்குமண்டை வந்து கட்டி பிடிக்கிறான். பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு விசாரிக்கிறான். பாக்குறதுக்கு சும்மா பலன் இருக்கேன்னு பாராட்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நிலைமை எல்லாம் கையை மீறி போய்கிட்டு இருக்குது. சைனால இருந்து இன்னும் ரேட்டு கம்மியா இருக்கிற ஏகப்பட்ட பொருட்கள் இறங்கிட்டு இருக்குது. நாம தான் நிறைய மாறணும். அவங்க கொண்டு வர்ற இந்த தடுப்பு சட்டத்தை நாம ஏத்துக்கணுங்கிறாப்ல பேச விக்குமண்டையனோ இல்ல இந்த வேலையால ஒத்துக்கல. இது பொக்கோட்டா, நம்ம ஏரியா பேரு பக்கோட்டா, கொலம்பியால இருக்குது. இங்க ஒரு பையன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான். சரி புதுசா சட்டம் கொண்டு வந்தாலும் 10 நாள்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு விலகிடுவாங்க. இது எப்போ நடக்கிறதானே அப்படின்னு வேலையால பேசுவான். புதுசா யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, அவங்கள பணத்தால அடிக்கணுமா, பணத்தை ரெடி பண்ணு அப்படின்னு விக்குமண்டையன் சொல்லுவான். இங்க முடிவெடுக்க வேண்டியது நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. எல்லாரையும் தாண்டி இப்ப இவன் உச்சத்துல போய் உட்காந்துருக்கான். அதுல அவர் கொஞ்சம் முடிவெட்டாயிட்டாரு. கார் ஓடிட்டு போயிட்டு இருக்கும் போது கூட நான் வளர்த்து விட்டவன் என்னையே இப்படி பேசிட்டானேன்னு கோமா வேகமா வண்டியை ஓடிட்டு போய்கிட்டு இருக்கிறார். பார்த்தா போலீஸ் களத்துல இறங்கி நிறைய ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விக்குமண்டையனோட குடோன்ல தான் ரைடு ஆரம்பமாகுது. அதான் துடிக்கிறான், விடுங்கடா என் சரக்குடான்னு போராடுவான். இறக்குமதி செய்யப்பட்ட இல்லீகலா இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த பொருட்களையும் வெளியில கொண்டு வந்து தீயிட்டு கொளுத்துறானுங்க. கதறி அழுகிறாரு, போச்சே என் படம் போச்சேன்னு. வியாபாரம் பண்ற வியாபாரிகள் எல்லாம் இப்போ இந்த நாட்டு வியாபாரிகளா இருந்தாலும் சரி, நம்ம கொரியாக வியாபாரிகளா இருந்தாலும் சரி, எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து இப்போ போலீஸுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரோல் குண்டுகள் எல்லாத்தையும் வீசி தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கே வந்து நிக்கிறார். அந்த அதிகாரி கிட்ட ஏன்டா லஞ்சம் தான் கொடுக்கணும்ல, கரெக்டா ஏன்டா இப்படி பண்றேன்னு சத்தம் போடுறாரு. ஆனா அதிகாரி எதுவும் பேச மாட்டேங்கிறான். பாக்குறேன்ல எப்படி கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு. இவங்களை நான் எதுவும் செய்யாம விடுவேனா, நான் செய்வேன்னு சொல்லி நம்ம ஹீரோவையே பிடிச்சிட்டாரு. அங்க இருந்து விலக்கி கொண்டு போய் விட்டுட்டாங்க நம்ம ஹீரோவை. அவ்வளவுதான். நான் கூட பிடிச்சி ஜெயில போடலாம்னு நினைச்சேன். அந்த லெவலுக்கு எல்லாம் போலீஸ் போல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணா மேபி அதிகாரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்கப்பான்னு ஏறி கண்ட்ரோலா இருக்கிற வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாரு, முயற்சி பண்றாரு. ஆனா அவன் பேச்சை யாரும் கேட்கறாப்ல தெரியல. வியாபாரிங்க போராட்டம் பண்ணாதான் அவங்க இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த புது சட்டத்தை வாபஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஜேசிபி வண்டியை வச்சு அவங்க உருவாக்கின தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு போலீஸ் உள்ள போய் தடியடி நடத்த ஆரம்பிச்சிருச்சு. புகை குண்டுகள் எல்லாம் வீசப்படுது கடைகளுக்கு மத்தியில. போராட்டம் பண்ண வியாபாரிகளை ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லாரையும் அடிச்சிழுத்து போயிட்டு இருக்காங்க. வேண்டாயா விடுங்கயான்னு போலீஸ்காரங்க கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த தடவை அவனையே அரெஸ்ட் பண்றாங்க. இதை நம்ம விக்குமண்ட அங்கிட்டு இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கத்தான் செய்யுது. காப்பாத்தி இருக்கலாம், ஆனா காப்பாத்தாம அந்த புகைக்கு மத்தியில அங்க இருந்து தப்பிச்சுதான் போறான், மறைஞ்சுதான் போறான். போராட்டம் பண்ணாலாம் சும்மா ஒரு மண்டபத்துல வச்சு அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியில வந்தது எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை கொடுத்து அதிகாரிகளை கண்ட்ரோல வையின்னு யார்ட்டையோ போன்ல சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுகாரர், அவருக்கு வயசாயிடுச்சு, ஊசி எடுத்து குத்திக்கிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பவும் கொடுக்குற காசு பத்தாது, இந்த தடவை நிறைய பணம் கொடுக்க வேண்டி இருக்குங்கிறாரு ஃப்ரெண்டுகாரர். ஆலோசனை கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கிறார் போல தெரியுது. சிகரெட்டை கொஞ்சம் பற்ற வைக்கலான்னு பார்த்தா இப்பெல்லாம் எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு, சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாது தம்பிங்கிறாரு அவரு. ஆலோசனைக்காக வரல, நடக்கிற இந்த கூத்துக்கு நீங்க காரணமான விசாரிக்க வந்திருக்கிறான். ஏதாவது சொன்னீங்களா அவங்க கிட்ட, அதிகாரிகள் ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்கன்னு? நான் ஒன்றும் பண்ணலப்பா, நான்லாம் பல்லு பிடுங்கின பாம்பு தம்பின்னு அழகா பேசுறாரு. சரி விடுங்க, அந்த அதிகாரிகளோட ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுங்க, இதுக்கு காரணமானவங்களோட ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அவரும் சரி நான் ஏற்பாடு பண்றேங்கிறாரு. இன்னும் கொரியர்களுக்கான வணிக வியாபாரிகளோட தலைவராக இவர் தான் இருக்காரு போல, பேருக்கு தான், ஆனா பண்றதெல்லாம் நம்ம ஹீரோ தான். அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட்டாரு. அவரோட ஆபீஸுக்கு போலான்னு பார்த்தா ஆபீஸ்ல அதுக்கு முன்னாடியே நம்ம விக்குமண்டையை வந்து உட்கார்ந்து இருக்கிறான். புதுசா ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போறாங்க போல, கவர்மெண்டா இல்ல நம்ம ஹீரோவான்னு தெரியல. அந்த ஷாப்பிங் மாலோட மாடல் இங்க இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, பெரிய லெவல்ல வளர்ந்து நிக்கிற, எங்களுக்கே அதிகாரம் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன், இப்ப எங்களை திருந்த சொல்றேன், இனிமே இல்லீகலா இறக்குமதி பண்ண வேண்டாம், லீகலா இறக்குமதி பண்ணி அந்த பொருட்களையே வியாபாரம் பண்ணுவோம்னு சொல்ல வர. உனக்கு இப்ப இல்லீகலா பிசினஸ் பண்ண பிடிக்கலன்னா, ஒரு துறவியா இருக்க பிடிக்கலன்னா அவர் இருக்கிற ஆலயத்தை விட்டு அவர் விலகி போகணும். பிடிக்கலன்னு சொல்லி ஆலயத்தை இடிக்க கூடாது. நீ உனக்கு இந்த இல்லீகலா இறக்குமதி பண்ணி நடத்துறது பிடிக்கலன்னா இதை பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, லீகலா மாறுன்னு எல்லாத்தையும் மாத்த முயற்சி பண்ணக்கூடாதுங்கிற. இங்க பாருங்க, ஒரு அருமையான இந்த நாட்டுக்காரங்களே பார்த்து பொறாமப்படுற ரேஞ்சுக்கு ஒரு ஷாப்பிங் மால் கட்டணுங்கிறது நம்ம ஆசை இல்லையா அப்படின்னு கேட்க புலிர்னு ஒரு அரவெடுக்கிறார். புலிர்னு அறையிறாரு. நம்ம ஆசையான்னு கேட்டு அறையிறாரு. என்னோட ஆசைடா, அவ்வளவு பெருசா செய்யணும் வைக்கணும்னு நினைச்சேன், நீ வந்து சேர்ந்த எல்லாரையும் கட்டி மிதிச்சு மேல ஏறி வந்து நிக்கிற அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு போறார். அடுத்து பார்த்தா நம்ம கொரியன் வியாபாரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க.
அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இனிமே இப்படித்தான் இருக்கும், இல்லீகல் பிசினஸ் நிப்பாட்டுவோம், லீகலா நம்ம கடையை நடத்துவோங்கிறார். புதுசா கட்ட போற அந்த ஷாப்பிங் மால்ல லீகலா நாம கடை போட்டு லீகலா நாம இம்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்ணலாங்கிறாரு. ஆனா வேலையாள தாட்களோ இதுக்கெல்லாம் ஒத்துக்கல. நீ வேணா தலைவர் பதவியில இருந்து ஒதுங்கிரு, நாங்க பாத்துக்கிறோங்கிறாப்ல வேலையாள் பேசுறான். கொஞ்சம் பயந்து பயந்து தான் பேசுறான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ்ல மேல ரொம்ப நாளா எடுக்காத ஒரு பெட்டி எடுக்கிறான். உள்ள பார்த்தா துப்பாக்கி தோட்டாலாம் இருக்குது. என்றோ ஒரு நாள் நம்ம விக்குமண்டையன் கொடுத்தான்ல, தேவைப்படும், இது கொலம்பியா, பத்திரமா துப்பாக்கியை நீயே வச்சுக்கோன்னு. அந்த துப்பாக்கி தோட்டாவெல்லாம் இப்ப எடுத்து கையில வச்சுப்பான்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா விக்குமண்டையன் தலைமையில சில பேர் ஒண்ணு கூடி என்ன இப்படி ஆயிப்போச்சு, என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க நமக்கு காட்டல. கட் பண்ணா இல்லீகலா பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் அவங்க கடையை மூடிட்டு சோகமா எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கடையை அதுவும் இவ்வளவு பேர் மொத்தமா மூடும்போது எல்லாருக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதான் எல்லா பேரும் வருத்தமாவும் கோவமாவும் இருக்கிறாங்க நம்ம ஹீரோ எடுத்த அந்த முடிவுனால. நம்ம ஹீரோ சரி கார்ல கிளம்பலான்னு பார்த்தா வண்டி லாக்ல இருக்குது. டிரைவர் அந்த பக்கம் இருக்கிறாரு. டிரைவருக்கு காலை போட்டு சாவி எடுத்துட்டு வாடான்னு சொல்ல, சரி இதை எடுத்துட்டு வரேன்னு அவர் எடுத்துட்டு வர சமயம் பார்த்தா இந்த காரு கரெக்டா காரை அன்லாக் பண்ணிவிடுவான் கையில இருக்கிற கீயை வச்சு. அப்படி அன்லாக் பண்ணும்போது பூம்னு வெடிச்சு செத்துறது. நல்ல வேலை காருக்குள்ள மட்டும் உட்காந்துருந்தான்னா நிலைமை கையை மீறி போயிருக்கோம், செத்து போயிருப்பான். காருக்கு வெளியில இருக்கும்போது பாம்பு வெடிச்சதுனால நம்ம ஹீரோ சாகல. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்லாரும் ஓடியாந்து இந்த பக்கத்துல பாக்குறாங்க. ஃப்ரெண்டுகார, விக்குமண்டைய, வேலையாளுன்னு எல்லாரும். கொலம்பிய நாடு அதோட வேலையை காட்டிடுச்சுங்கிறாப்ல. அந்த நிலைமையிலேயே நம்ம ஹீரோ சொல்லுவான். வேலையாளு விக்குமண்டையனை ஒரு மாதிரியா பார்த்துட்டு ஓடுறான். மேபி இதை பிளான் பண்ணது விக்குமண்டையனா இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். குறி வச்சா எற விழணும், இங்க விழல. வேலையாள் பயந்துகிட்டே போன் பேசிட்டு எங்கேயோ மார்க்கெட் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். விக்குமண்டையனோ அவன் சம்பாதிச்ச படத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு தப்பிச்சு ஓடலாமான்னு பாக்குறான். ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் கால் வருது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுகாரன் அவனும் ஏர்போர்ட்ல ஏறி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாமான்னு பாக்குறான். நம்ம விக்குமண்டையனுக்கு போன் பண்ணி, ஏ நீ தான் இதை பண்ணியான்னு கேட்டா விக்குமண்டையா ஆமா நான் தான் பண்ணேங்கிறாப்ல. தயவு செய்து நம்ம ஹீரோக்கு போனை போட்டு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத அவன்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா தெரியாதனமா என்ன அவன் கொண்டுடுவாங்கிறாப்ல ஃப்ரெண்டுகாரர் பயப்படுறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, நீங்க தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாச்சே, நீ சொன்னா அவன் கேப்பால அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. ஓ சொன்னாலும் நம்ப மாட்டாங்கறியா, அவ்வளவுதான்டா உன்னோட பழக்கம் வாங்கிட்டேங்கிறாப்ல விக்குமண்டையன் சீனப்படுவார். சரி இது உருப்படுறாப்ல தெரியல, நான் ஊரை விட்டு போறேன், எக்கட எட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா விக்குமண்டையன் துப்பாக்கி எடுத்து ரெடியா இருக்கிறான். கதவுக்கு அந்த பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கதவையே சுடுறான். கதவுக்கு வெளியில யாரும் இல்ல, யாரோ இருக்காங்களோன்னு பயத்துல சுட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ பழைய ஃப்ரெண்டுகாரர் இருக்கிறார்ல, வயசான ஃப்ரெண்டுகாரர், அவரோட கார்ல போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் வண்டி ஓடிட்டு போய்கிட்டு இருக்கிறார். தான் காரோட அருமை பெரிய பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், என்னால எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுறாரு. இவருக்கு துரோகம் பண்ணிட்டு தான் விக்குமண்டையன் கிட்ட நம்ம ஹீரோ போய் சேர்ந்தான். ஆனா இவரே இப்ப கொண்டு வந்து லிஃப்ட் கொடுத்து இறக்கி விட்டு போறாரு வீட்டுல. நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்ல, ஒரு அர்ஜென்ட் இல்ல போயிட்டு பொறுமையாவா நான் காத்திருக்கிறேங்கிறாரு ஃப்ரெண்டுகாரர். விக்குமண்டையனோ பண மூட்டையை எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஒரு வீட்டுக்கு ஓடியாந்துருக்கான். ஜன்னல் கதவை தட்டுறான். ஏதோ சொந்தக்காரர் வீடா யார் வேணும்னு தெரியல வந்திருக்கான். போன்ல சத்தம் போட்டு இருக்கான். 2 நாளைக்கு அப்புறம் தான் ஃபிளைட் டிக்கெட் இருக்கான். அதெல்லாம் வேண்டாம், அதை கேன்சல் பண்ணு, அடுத்த ஃபிளைட்ல நான் இந்த ஊரை விட்டு போய் ஆகணும்னு சத்தம் போட்டு இருக்கான். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை எல்லாம் அப்படி மொத்தமா எடுத்துட்டு போக முடியாது, பிரச்சனை வரும். வைரக்கற்கள் நிறைய வைரக்கற்களை வச்சு இவனோட பணத்தை மொத்தமா இவர்கிட்ட கொடுத்து அவ்வளவு பணத்துக்கு ஈக்குவலா மரகத கற்களை வாங்கிட்டு இவன் போறான். சும்மா தமா துண்டு தானே, பைக்கில் வச்சு ஈஸியா இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம். அங்க வித்துட்டு அந்த நாட்டு சைட்ல பணம் நிறைய வாங்கிக்கலாம். அதுக்காகத்தான் ஏற்பாடு. நிலைமை சரியாற வரைக்கும் நான் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணுங்கிறாப்ல விக்குமண்டையன் சொல்லுவான். நிலைமை சரியாராப்ல எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம் இரு நான் இதை எடுத்துட்டு வரேன்னு அந்த பெரியவர் உள்ள போறார். இங்க பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுகாரரு கேட்ட திறந்து வீட்டுக்குள்ள வரார். இங்க விக்குமண்டையன் போனை போட்டு இதை நான் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஹீரோவை எனக்கு தெரியுங்கிறாரு. அதை நீ பண்ணலங்கிறது எனக்கு தெரியும் ப்ரோங்கிறாரு. நான் தான் அதை பண்ணேங்கிறாரு. இது என்னடா புது ஷாக்கா இருக்கான்னு இன்னும் பயம். என்னையா சொல்றேன்னு விக்குமண்டையன் கேட்பான். உடம்புல ஏதாவது ஒரு பகுதி செப்டிக் ஆகி போச்சுன்னா அது மித்த இடத்துல பரவாம அதுக்குள்ள வெட்டி எடுக்கணும். என்ன யாரோ கொல்ல போறதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல, அதான் நானே நடத்தி ஒரு சாம்பிள் காமிச்சேங்கிறான். இதுக்கப்புறம் இனி யாருக்கும் என்ன கொல்றதுக்கு இந்த ஒரு செயலை செய்யறதுக்கு தைரியம் வராது. எல்லாருக்கும் இப்ப பயத்தை காட்டிட்டான்ல. ஆனா நாம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவனே இவனுக்கு பாம்பு வைப்பான்னு நாம எதிர்பார்க்கல. மிரண்டு போயிட்டாரு விக்குமண்டைய. யாரு இதுல பாதிக்கப்படல, ஆனா பக்கா ஸ்கெட்ச் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நீ பயந்தெல்லாம் ஓட வேண்டாம், மறுபடியும் நீ பல இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா இவன் கோவப்படுறான், பயங்கரமா கோவப்படுறான். விக்குமண்டை இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கல, உன் பிளான் எல்லாம் சுதப்பல, இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது, உன் மேல கோவத்தோட இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, நீ பண்ண இந்த கூத்துக்கெல்லாம் எனக்கு பயமுடுத்திட்டே, பயத்தை காட்டிட்டே இல்ல, இதுக்கு நானே உன்னை கொல்லுவேங்கிறாப்ல விக்குமண்டையன் கத்திட்டு இருக்கிறான். உங்க அம்மாவை கொல்லுவேன், உன்னை கொல்லுவேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். அதே சமயம் பின்னாடி இருக்கிற பெரியவர் ஒரு ஊசியை கொண்டு வந்து கழுத்துல ஒரு இறக்கிறார். ஆல்ரெடி நம்ம ஹீரோ இவன் இங்கதான் வருவான்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. காசு கொடுத்து பெரியவர்கிட்ட இதை பண்ண சொல்லிருக்காரு போல. பெரியவர் ஒரு ஊசியை போட்டு அப்படியே விக்குமண்டையனை மட்டையாக்கிட்டார். அவனோட குரல் தடுமாறதை இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கிறான். அசைய முடியாம விழுந்து கிடக்கிற
விக்குமண்டைய அலறிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் நம்ம ஹீரோவோட கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாரான பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுகாரர் தான். வாழ்க்கையை 6 கட்டமா பிரிக்கலாம்னு அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்கல்ல, அந்த 6வது கட்டத்தை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆமா, அந்த கட்டத்தை பத்தி எல்லாம் உன்ட்ட நான் சொன்னது நிஜம்தான். ஆனா அந்த 6வது கட்டத்தை நீ அடைவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் கார்ல 2 பேரும் ஒன்னா தான் போறாங்க. எதையோ குழிய தோண்டி புதைக்கிறாங்க. பாடியை புதைக்கிறாங்களா இல்ல பணத்தை கணத்தை புதைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா ஆமாங்க, புதைச்சிட்டு நம்ம ஹீரோ அவன் கிஃப்டா கொடுத்த வாட்சை வைக்கிறத பார்க்கும்போதும், அதே மாதிரி அவரு கிஃப்டா கொடுத்த இந்த சிகரெட்டு பெரிய சைஸ்ல இருக்கு பேர் என்ன, இந்த புகை ஐட்டம் தான், அதை இவர் வைக்கிறதையும் பார்க்கும்போது எஸ் நம்ம விக்குமண்டையில தான் கொண்டாங்கல்ல, அவரோட பாடியை தான் இப்ப புதைக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கிற இந்த கார் புல்லட் துளைக்காத காரா, கண்ணாடி எல்லாம் பாலி கார்பனேட்டால செய்யப்பட்டதான். அதான் சேஃப்னு தான் கார்லயே அவனை கூட்டிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்காரு. உச்சா போகணுமே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு உச்சா போற சமயம் ஹீரோ மட்டும் உள்ள இருப்பா. அந்த பக்கத்துல ஒரு பைக் வரும். கண்ணா பின்னாடி நம்ம ஹீரோவை சுடுவான். ஆனா குண்டு துளைக்காத கண்ணாடிங்கிறதுனால ஒன்னும் ஆகல. ஆனா மரண பயத்தை லைட்டா நம்ம ஹீரோக்கு காட்டிட்டாங்க. உள்ள இருக்கிற நம்ம ஹீரோக்கு வெளியில இருந்து அவர் காலப்படுவார். நீ சாதாரணமானவே இல்ல, கொஞ்சம் மாறுபட்ட ஆளா இருந்தா என்ன மாதிரி வளர்ந்திருக்க முடியும். ஆனா நீ ரொம்பவே மாறுபட்டவனா இருக்கிற, நீ இந்த உலகத்துக்கு தேவையில்லாத பாரோன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறார். என்ன பண்றான்னு பாருங்க. இவர்கிட்ட கார் கீ இருக்குமா, இருக்கிற எல்லா குண்டு துளைக்காத கண்ணாடிகளையும் திறந்து விட்டுறாரு. உடனே பைக்ல வந்து துப்பாக்கி எடுத்து சுடுவான்னு பார்த்தா உள்ள இருந்து நம்ம ஹீரோ ஏற்கனவே துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு தானே சுத்தி திரியா, சுட்டு கொன்னுறான். மொதல் குண்டு தன்னை கொல்ல வந்தவனுக்கு, 2வது குண்டு அந்த ஃப்ரெண்டுகாரருக்கு. குண்டடி வாங்கி அப்படியே மண்டிக்கிட்டாப்ல கிடக்குறார். நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி என்ன விட்டுருங்கிறாப்ல கெஞ்சுறார். ஆனா ஹீரோ காலை விளக்கிக்கிறாப்ல. கலக்கிட்ட, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அடுத்த குண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். மலையை காட்டுறாங்க, துப்பாக்கி சுடுற சத்தத்தை அப்படியே பின்னாடி கொடுக்குறாங்க. அப்ப கொலை பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அடுத்து அந்த மலையோட உச்சிக்கு வந்து பாக்குறார். உடம்பு முழுக்க ரத்தம். கீழே பார்த்தா பொகோட்டாங்கிற இவன் ஆள போற அந்த சிட்டி. ஏன்னா இனிமே அவனுக்கு போட்டிக்கு யாருமே கிடையாது. இவன் வச்சதாங்க சட்டமா இருக்க போகுது. இப்படி ஏதோ ஒரு சாதாரண ஆளா இந்த ஊருக்கு வாழ வந்தவன் கடைசியில இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கிறாப்ல காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.